காரியங்களினாலும் சோதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருந்த கத்தனை பக்தியுடன் பாடி வார்த்தைகளாவது கிளைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்தனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அதன் முன்னிலையாக பிதாவாக தேவனை சொல்லுகிறேன். மனைவிகளே, கத்தர் பேசும்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கொள்ளுங்கள். அவர்கள் மேல் கட்டளை கொள்ளாதவர்கள் என்று வேண்டிய எல்லாவற்றையும் சொற்கூடிய தேவத்தினாலும் வேதனாலும் தேவனுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்திலே சொற்களோடு கூடிய தேவத்தினாலும் வேதனாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றையும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் எல்லாத்தையும் ஆலோசனை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நாம் வாசித்த கொலோசியர்கள் ஒரு வசனம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பு போல நீங்கள் எதிர்க்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தாங்க. மனைவி வீட்டு காரியங்களை எல்லாம் செய்வது ஒன்றால் கணவன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து வந்து அதை போல செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தாலும் அந்த குழந்தையானவள் தன்னுடைய கணவர் ரொம்ப சோர்வாக அசதியாக இருப்பதை பார்த்த உடனே சீக்கிரமாக காப்பு போட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவசரமாக கழிப்பது எனக்கு ஒரு தமிழர்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுக்கும் போது ஐயா காப்பின்னு சொன்ன உடனே அவர் செய்தித்தாளை கீழே வச்சுட்டு காப்பி நிற்கிறாரு. வாங்க இந்த வைத்திருக்காக நாம் நன்றி உங்களுக்கு செய்கிறோம். யாராவது திருமண காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கிறோம் நாம் செய்கிறோம். இந்த திருமணத்திலே கூட இருந்து அவருடைய ஆசீர்வதித்திருக்காக நாம் உங்களுக்கு செய்கிறோம். இப்பொழுது கூட இதற்காக அவர்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டது. நாங்கள் எங்கள் வேண்டிய எல்லாவற்றையும் சோதனைகளோடு கூடிய ஜவுத்தினாலும் வேண்டினாலும் உமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்க போல எல்லோருக்கும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டு காரியங்களை இந்த விரைவை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே வாக்கிலே இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள்
தி ஆபிரகாம், மணமகள் ஜே அனிதா சலோமி, மணவிழா காணோம் மணமக்கால் நேரில் இருவரும் ஒருவர் கருத்தை ஒருவர் ஏற்று கர்த்தரின் இதழும் இணைந்து வெல்லோம், கருத்தறிந்து விட்டு கொடுத்து பல்லாண்டு வாழ்க இனிது என வாழ்த்தோம். அன்புள்ள கிறிஸ்தவ மாணவர் ஐக்கிய சங்கம் பட உட்பட்டு
செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனி தனிலே மறிமேலேறி ஆனந்தம் பரமானந்தம். அவனி தனிலே மறிமேலேறி ஆனந்தம் பரமானந்தம். அவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. எருசலேமின் பதியே சுரர் கரிசனையுள்ள நிதியே. எருசலேமின் பதியே சுரர் கரிசனையுள்ள நிதியே. அருகில் நின்ற அனைவர் போற்றும் அதேகள் சிரசே. அருகில் நின்ற அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே. அவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி. அனைத்து நன்மைகளையும் நிறைவாக பெற்று மகளை வாழ்ந்திருக்கேன் சுகித்திருக்கேன் என் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். சமாதானத்தின் தேவனாகிய நீர் உமது பிள்ளைகளோடு கூட இருந்து அனுதினமும் வழிநடத்தி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. சகல நாளும் ஆண்டவரை நான் உங்களோடு கூட இருப்பேன், உலகத்தின் முடியவரேந்தம் என்று சொன்னீரேன். அந்த வாக்குத்தத்தின்படி நமது ஆண்டவரை நீர் முடியவரே வழிநடத்த வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். உதவி செய்ய சரீரத்துக்கு நல்ல சுகபல நீடித்த ஆயுள் நிறைந்த வாங்கலை பாக்கியம் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவு செய்து வேற ஆசீர்வதிப்பீராக. நாளின் எல்லா கிருபைகளையும் தந்து கர்த்தரை அமை துதிக்கிறோம். ஆராதனைகளிலே தந்தீர், ஆண்டவரை வைபவங்களிலே தந்தீர், பிரயாணங்களிலே தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிருபைகளை தரும் வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இரண்டு குடும்பத்தின் மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். அன்போடும் ஐக்கியத்தோடு ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை எப்போதும் அன்பு பட்சமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற காலங்களிலே நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் பாக்கியத்தையும் நிறைவாக தந்து சகல நாளும் வழிநடத்தவன் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். பெற்றோரையும் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் ஐக்கியமும் நம்மளோடு கூட இப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆசை சகல வல்லவராவே. தேவனுடைய இறக்கும் கிருபைகள் என்னால் பெருகிருக்கும். எல்லாருக்கும் இந்த பிள்ளைகளை வாழ்ந்து இந்த நாமத்தை ஒரு மகிமைப்படுத்த தேவியர் அனுகிரகம் செய்ய முடியாது. எல்லா துதிகனும் உங்களுக்கு உண்டாகப்படுறாங்க. இதை கொண்டு நாங்கள் மகிமைப்படுத்த சக்கலத்திலும் அந்த பரிபூர்ண ஆசிரமம் பிள்ளைகள் வந்து சேரிட்டு இருந்து ஜெயிக்கிறோம். ஆசீர்வாதம் பக்கத்தில்